இதையெல்லாம் சகித்துக் கொண்டு நீங்களும் நானும் நிற்பது. இது மாதிரி உலகத்தில் ஒரு கொடுமை உண்டா? 7000 கோடி நான் போக்குவரத்து தொழிலான ஓய்வு பெற்ற பிறகு என் மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம், 7 லட்சம் ரூபாய் கிடைக்கும், நான் அதில் என் மகளுக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என்று கனவு கண்டிருந்தேன். அது நடக்கல. கடன் வாங்கி வீடு கட்டினேன், சொந்தமாக ஒரு வீடு. இந்த காசு வரும், அதை வச்சு கடனை கட்டி விடலாம் என்று நம்பினேன். அது நடக்கல. ஒவ்வொருத்தனுடைய வேதனையும் நீ உணர்ந்து பார், அப்ப போராடுவதின் அர்த்தம் உனக்கு புரியும். என் அன்பிற்குரிய மக்களே, போர்க்குணமற்ற உயிரினங்கள் உலகில் பரிதாபகரமானவை. போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்கிறதுங்கிறான். போராடும் போதுதான் மனிதனை பிறக்கிறான். நீ போராட தயங்குகிறாய். ஒவ்வொரு நாளும் விதை பூமியோடு போராடித்தான் முளைக்கிறது என்கிறான். அப்படித்தான் உங்கள் பிள்ளைகள் நாங்களும் அதிகாரத்தில் இருக்கிற ஆக பெருத்து கொழுத்து இருக்கிற இந்த கட்சிகளை முட்டி தள்ளி புரட்சி செடியை இந்த பூமியிலே முளைக்க செய்ய வேண்டும்.